ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட வீக்லி ஃபோர்காஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக 2 வீக்ஸாக வீடியோ போட முடியல. ஹெல்த் இஷ்யூவாக இருந்துச்சு. ஸோ அதனால் அப்டேட் பண்ண முடியல. அண்ட் இன்டர்நெட் இஷ்யூ கொஞ்சம் இருந்ததுனால பண்ண முடியல. ஸோ அப்கமிங் டேஸில் திரும்பி நான் ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். ஸோ ஸ்டடீஸும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், எம்பிஏ பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ எல்லாமே போட்டு ரவுண்டு கட்டி அடிக்குது. ஸோ அதனால் நெக்ஸ்ட் வீக்ல இந்த வீக்லேருந்தே நான் ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேங்க் நிஃப்டி பார்த்தலாம். ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்தளவுக்கு ஸோ ஸ்டில்லோ கிளியர் பை தான், எந்த வித சேஞ்சும் கிடையாது. இப்போதைக்கு மார்க்கெட் என்ன அப்படின்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் மார்க்கெட் கொடுத்துட்டு பிரேக் அவுட் ஆகி மேலே ஏறிக்கிட்டு இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஹெட் அண்ட் ஷோல்டர் பிரேக் அவுட் ஆகிட்டு நெக்ஸ்ட் நம்மளுக்கு டார்கெட்டை நோக்கி மார்க்கெட் போயிட்டு இருக்கு. 57,321 இந்த ரேஞ்சை நோக்கி மார்க்கெட் வந்துகிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த வீக்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த டார்கெட் வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இந்த ஃபாலில் எல்லாருமே பேனிக் ஆகிருப்பாங்க. பட் ஸ்டில்லும் இந்த ஃபால் ஆகும்போது கூட நான் வெயிட் பண்ணேன், இந்த ஜோன்ஸை பிரேக் ஆகுதா அப்படின்னு பார்க்கறதுக்கு. ஏன்னா ஒன்ஸ் நம்மளுக்கு பிலோ த லெவல், அதாவது 53,589 கீழே போனால் தான் நம்மளுக்கு செல்லிங் ப்ரெஷர், தவிர அதுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் வந்து இதுக்குள்ளேயே வேணா ஒரு சைட்வேஸ் மாதிரி கிரியேட் பண்ணி கூட மார்க்கெட் மேலே போகலாமே தவிர, பட் செல்லிங் ப்ரெஷர் வந்துடாது அப்படின்றது நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே கரெக்டாக ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகிட்டு மார்க்கெட் மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இது ஒரு சின்ன ஒரு ஃபால். இதுக்குள்ளே ஒரு இப்போ இதுக்குள்ளே மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து இந்த இடத்துல செல்லிங் ப்ரெஷர் திரும்பி வரப்போகுதுன்ட்டு எக்ஸிட் ஆயிருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் மார்க்கெட் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு ட்ரெண்ட் வந்து அப் சைடில் போயிட்டு. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பேங்க் நிஃப்டி 57,300 நெக்ஸ்ட் டார்கெட். அதுக்கு பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஆல் டைம் ஹை போதான் போகுது. ஸோ ஓவரால் கிளியர் பேங்க் நிஃப்டி நல்ல பையில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நிஃப்டி. ஸோ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நிஃப்டி கிளியராக பார்த்தீங்கன்னா நமக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி கொடுத்து பிரேக் ஆயிருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பேட்டர்ன் வந்து ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் மாதிரி கொடுத்துருச்சு. பட் அது அகைன் நம்மளுக்கு அந்த ஜோனுக்குள்ளேயே மார்க்கெட் வரைக்கும் அது அந்த ரேஞ்சுக்கு கீழே வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட் அகைன் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டு இப்போது ஓவரால் பார்த்தீங்கன்னா நிஃப்டி லுக்கிங் வெரி குட். மார்க்கெட் ரொம்ப நாள் இந்த சைட் வேஸ் பிரேக் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது நம்மளுக்கு. ரீசன் என்னென்னா கிட்டத்தட்ட 26 மேலேருந்து நம்மளுக்கு பெரிய லெவலில் மொமெண்டம் இல்லாமல் இந்த ஜோனுக்குள்ளே தான் மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்லாம் நீங்கள் எரேஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா திரும்பி நம்மளுக்கு பேக் டு அந்த ப்ரீவியஸ் ஹை வந்து மார்க்கெட் போகணும். அதாவது 25,641 இந்த ரேஞ்ச் வந்து மார்க்கெட் திரும்பி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ரேஞ்சு கிட்ட போனதுக்கப்புறம் இதை உடச்சதுன்னா நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ஆல் டைம் ஹை. அப்படி இல்லைன்னா திரும்பியும் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சைட்வேஸ் தான் கிரியேட் ஆகும். ஸோ அது நம்ம என்ன ஆகுது அப்படிங்கிறத நம்ம 25,640 ரீச் ஆனதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் ஹை பாசிபிலிட்டி இந்த தடவை மாறிடுறது உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் பேங்க் நிஃப்டி நல்லா ரேலி கொடுத்துட்டு நம்மளுக்கு மேலே ஏறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நமக்கு இந்த 25,640 பிரேக் ஆகிடுச்சுன்னா நிஃப்டி நெக்ஸ்ட் உங்களுக்கு ப்ரீவியஸ் ஹையை உடச்சிட்டு ஆல் டைம் மெயின் போதும் போது மார்க்கெட் ஓவரால் நல்ல ஒரு மொமெண்டமில் பையிங்கில் தான் இருக்குது. எந்த விதத்துலையும் நீ பேனிக் ஆக வேண்டாம். நம்மளுக்கு ஒன்லி ப்ரெஷர் அப்படிங்கிறது 24,400 இந்த ரேஞ்சுக்கு கீழே வீக்லியில் மார்க்கெட் க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் செல்லிங் ப்ரெஷரை தவிர மற்றபடி நம்மளுக்கு பெரிய லெவலில் இப்போதைக்கு செல் ஆகிடாது. இந்த ஒரு ஃப்ளக்சுவேஷன் அப்படின்றது இந்த ஒரு 1,200 பாயிண்ட்ஸ்குள்ளே தான் மார்க்கெட்டில் இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ஓவரால் வியூ. அண்ட் ரிலையன்ஸ் பார்த்தலாம் என்னென்னு. ஸோ ரிலையன்ஸுமே என்னென்னா கடைசியாக நான் ப்ரெடிக்ட் பண்ணி கொடுத்தது மார்க்கெட் வந்துட்டு இவ்வளோ தான் கொடுத்துருக்கேன். பட் அதுக்கப்புறம் ஒரு பெரிய ரேலி அகைன் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து நின்றுட்டுருக்கு. ஸோ ஓவரால் லுக்கிங் குட். ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு சைட்வேஸில் எடுத்துருக்கு மார்க்கெட்டு. ஸோ இந்த ஜோனை பிரேக் ஆகாமல் மார்க்கெட் மேலே நிற்கிற வரைக்கும் நம்மளுக்கு எந்த விதத்துலையும் பிரச்சனை கிடையாது. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு இந்த 1355 இந்த ரேஞ்சை பிரேக் ஆகாத வரைக்கும் ரிலையன்ஸ் வந்து சேஃப் ஜோன் தான். ஸோ அதனால் ரிலையன்ஸுமே நல்ல ஒரு பையிங் ஜோன் தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து ஏற ஆரம்பிச்சா கூட நம்மளுக்கு 13.25%. ஸோ ஸ்விங் ட்ரேடர்ஸ் யாராக இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே, அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை பொறுத்தளவுக்கு ஓகே. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் பொறுத்தளவுக்கு 980 அப்படின்றது நல்ல ஒரு ப்ரைஸ் தான். ப்ளஸ் இந்த இடத்துல நம்மளுக்கு டபுள் பாட்டமும் பிரேக் ஆனதுனால ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து திரும்பி நம்மளுக்கு வந்து ப்ரீவியஸ் இந்த டாப் ஹை வரைக்கும் போகலாம். அதாவது இந்த டபுள் பாட்டமோட டார்கெட் 1014 இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்மளுக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3.5% வந்து ரேலி வெயிட் பண்ணுங்கள்.
ஹெச்டிஎஃப்சி பேங்க் நல்ல ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸ்விங் ட்ரேடர்ஸ் வந்து இந்த டைமில் நீங்கள் தாராளமாக கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதான் இந்த வீக்கான அப்டேட். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வெரி புல்லிஷ். இந்த வீக் வந்து நல்ல ஒரு டார்கெட் வந்து அப்சைடில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நிஃப்டி மட்டும் அந்த லெவலில் பிரேக் ஆகிட்டுனா நல்லாவே ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் ஒரு நல்ல மொமெண்டம் வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோ என்ன பார்க்குறோம் அப்படின்னா